தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு பெரிய சிறப்பு நம்ம அரையினார் பெருமான் அங்கே வந்து பாடியிருக்கார். இந்த முருகர் அங்கே திருப்புகளே இருக்குது. ஒரு பெண்ணுக்காக பாடியிருக்காரு. அந்த பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட நான் என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் மிரண்டு போன ஒரு விஷயங்களில் வந்து முக்கியமான விஷயம் வந்து முருகருக்கு என்னென்ன வாங்கின இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடு, கிளி, பாம்பு, மீன், சிங்கம், அன்னப்பறவை, நந்தி. எப்படி சிவபெருமான் நந்தி இருக்காது, முருகப்பெருமானுக்கு நந்தி இருக்கிற கோவிலும் இருக்குது. இப்படி எல்லா ஹிஸ்ட்ரியும் தேடுறப்போ இந்த வடவிஜய் சுப்பிரமணியர் வந்து எவ்வளோ தொன்மையானவர் பாருங்கள். ஒரு இடத்துல உப்பு வந்து ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்காங்க. அப்போ அந்த குருக்கள்கிட்ட பேசுகிறப்ப, ஐயா இங்கே ஒரு முக்கியமான எந்த கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பு இங்கே இருக்குது, அந்த யானை வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம் எங்கே இருக்குன்னா தோ பாருங்கள் உப்பை கொட்டி மறைச்சி வச்சுருக்காங்க பாருங்கன்ட்டு அந்த உப்பை விளக்குனா. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே ஒரே கோவிலில் காசி விஸ்வநாதரும், நீங்கள் காசிக்கு போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் புண்ணியம், ராமேஸ்வரம் போயிட்டு காசிக்கு போயிட்டு வந்தால் புண்ணியம். இந்த ரெண்டுத்தையும் ஒரே தரிசனத்தில் பார்க்குறவங்க வந்து பெரிய புண்ணியம்னு சொல்லுவாங்கல்ல. தமிழ்நாட்டில் எந்த கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பு வடவிஜய் சுப்பிரமணியர் என்ன இருக்குன்னா பெருமான். இந்த உலகத்தில் ரெண்டு கடவுளுக்கு மட்டும்தான் பெருமான்ற ஒரு வார்த்தை. சிவபெருமானுக்கும் கந்த பெருமானுக்கும். மகாவிஷ்ணுன்றது தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பெருமாள், பெருமானன் எல்லாமே அரையனார் குறிப்பிட்டு சொன்னது எல்லாமே முருகப்பெருமானை தான். அரையநாதர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து அங்கே மறைஞ்சிருக்கு. அது இனி வரும் காலம் இந்த காணொலி வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் மிரண்டு போய் நிற்கிற கோவில் இந்த கோவில். இவ்வளோ நாள் இது வெளியே தெரியாமல் இருந்திருக்கு. இதை தெரிய வைக்கிறதுக்கு முருகர் நம்மளை அமைச்சிருக்காரு. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தன்னுடைய முருகர் அனுபவங்களையும் முருகர் அன்றாடம் தன் வாழ்வில் நிகழ்த்தும் அதிசயங்களையும் பற்றி பகிர்ந்து கொள்வதற்காக முருக பக்தர் ஜெயம்எஸ்கே கோபி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கங்கம்மா. எல்லா புகழும் முருகனுக்கே. திருவண்ணாமலையில் ஒரு முக்கியமான ஒரு கோவில் நான் பார்த்தேன். அந்த கோவில் எனக்கு கிடைத்த அனுபவம் அலாதியானது. அதை பற்றி பகிர்ந்துக்கிறேன்னு சொன்னீங்களா சார்? எந்த கோவில்? உண்மையிலே வந்து இந்த கோயிலை பற்றி பேசுறதுக்கும் சொல்றதுக்கும் ஒரு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். அது ஐபிசி மூலயமா உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்களுக்கு தெரிய போகுதுன்றது ஒரு பெரிய புண்ணியம் தான். அது உங்களுக்கு உட்பட எல்லாருக்குமே, இந்த கேமராமேன் வரைக்கும். என்னோட ஒவ்வொரு பயணத்திலையும் நான் ஒரு விஷயமா திட்டமிட்டு வச்சுருந்தா முருகப்பெருமான ஒரு திட்டம் வச்சுருப்பார். அப்படி முருகப்பெருமான வச்ச திட்டம் தான் வடவிஜய் சுப்பிரமணிய முருகர். நான் தேடி போன முருகர் வேறு. அது இப்போ வரைக்கும் அது ஒரு பெரிய மிஸ்ட்ரியாகவே இருக்குது. அப்போ எனக்கு தியானத்தில் ஒரு உத்தரவு வருது, இங்கே ஒரு முருகர் இருக்கார், அந்த முருகரை போகணும் அப்படின்றப்ப தான் கரெக்டாக அந்த திருவண்ணாமலை பயணத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வடவிஜய் சுப்பிரமணிய முருகரை பற்றி தெரிய வருது. கண்டிப்பாக திருவண்ணாமலை பயணம் போனால் இந்த கோயிலை பார்த்துடணும் அப்படின்ட்டு. முருகன் ஒருத்தர் இருக்கார். இதுலேயும் பாருங்கள் முருகர் எவ்வளோ பெரிய இல்லை. அன்னதானம் செய்கிற முருகர் பற்றி நான் உங்கள் காணொலியில் பேசியிருக்கேன். திருவண்ணாமலையில் ஒருத்தர் அன்னதானம் பண்ணுவார். அந்த முருகர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த வடவிஜய் சுப்பிரமணிய ஐயர் வந்து என்கிட்ட பேச முயற்சி பண்ணியிருந்திருக்கார். அது என்னமோ தெரியல, நம்ம புது நம்பர் சில நம்பர் வந்து எடுக்க முடியாமல் அவர் நம்பர் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வடவிஜய் சுப்பிரமணியர் கோயிலை பற்றி மொத்த ஹிஸ்ட்ரி எடுக்கிறப்போ அங்கே ஒரு பெரிய மிஸ்ட்ரி இருந்திருக்கு. அப்போ முருகனை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இந்த கோயில் வந்து நான் போகிறேன், அந்த கோயில் சம்மந்தப்பட்ட என்ன தெரியுமாண்ணா அவர் சொல்கிறார், அண்ணன் அவர் என்கிட்ட ஒரு வருஷமாக கேட்டுட்ருக்காரு உங்கள் நம்பரை பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். நான் உடனே பேசி அந்த குருக்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். நான் அண்ணாமலையாரை பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு போகணுன்னு உத்தரவு வந்து நிற்கிறப்போ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த முருகருக்கு வடவிஜய் சுப்பிரமணியன்றது இப்போது கலியுகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளுக்காக இந்த பேர். ஆனால் உண்மையிலேயே அதுக்கு வந்து வேற ஒரு பேர் இருந்திருக்கு. அது இந்த கல்வெட்டு சம்மந்தமான எல்லா விஷயமும் இருந்திருக்கு. ஒரு பெரிய சிறப்பு நம்ம அரையனார் பெருமான் அங்கே வந்து பாடியிருக்கார். இந்த முருகர் அங்கே திருப்புகளே இருக்குது. ஒரு பெண்ணுக்காக பாடியிருக்காரு. அந்த பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட சகோதரி. அவங்களோட சகோதரி கரெக்டாக இறப்பு காலம் வரப்போ அவங்களுக்காக அங்கே ஒரு பாடல் பாடி ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இந்த முருகருக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, நான் என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் மிரண்டு போன ஒரு விஷயங்களில் வந்து முக்கியமான விஷயம் வந்து முருகரோட வாகனங்கள். நம்ம முருகர் வாகனம்னு என்ன தெரியும்னா மயில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் முருகர் கால் கீழே பாம்பு இருக்குன்ட்டு. ஆனால் முருகருக்கு என்னென்ன வாகனம் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடு, கிளி, பாம்பு, மீன், சிங்கம், அன்னப்பறவை, நந்தி. எப்படி சிவபெருமான் நந்தி இருக்காது, முருகப்பெருமானுக்கு நந்தி இருக்கிற கோவிலும் இருக்குது. இப்படி எல்லா ஹிஸ்ட்ரியும் தேடுறப்போ இந்த வடவிஜய் சுப்பிரமணியர் வந்து எவ்வளோ தொன்மையானவர் பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த யுகங்களாக இருக்கிற கோவில் இருக்குல்ல, இது வந்து சூரசம்காரத்துக்கு முன் உருவாக்கப்பட்ட கோவில் வடவிஜய் சுப்பிரமணியன் முருகர். அப்போது அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா யானை வாகனம், குதிரை வாகனம் இருக்குது. அங்கே இருக்கிறவங்கள புரிதல் என்னென்னா, அந்த காலத்தில் வந்து போர் புரிகிறப்போ இங்கே யானை குதிரைலாம் வந்து கட்டி வச்சுருந்தாங்க, அதனால தான் வச்சுருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. முருகப்பெருமான் போர் கடவுள்ன்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் காட் ஆஃப் வார்ன்னு சொல்லி கூகுளில் போட்டீங்கன்னா அந்த முருகர் தான் வருவார். நீங்கள் முருகப்பெருமானுக்கு நிறைய வாகனங்கள் இருக்குது. அதில் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச அளவுக்கு இருக்கிற ஒரு பெரிய அதிசயம் வந்து இந்த கோவில். இதுக்கப்புறம் அந்த கோவிலை பற்றி நிறைய பேர் தேடுவாங்க.
இந்த கோயில் யானை வாகனமும் குதிரை வாகனமும் இருக்குது, ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்ட்டு எனக்கு அந்த ஹிஸ்ட்ரி தேடும் போது கிடைக்கிது. நான் கோயில் உள்ளே போகிறப்போ தேடி தேடி பார்க்குறேன், எங்கேயுமே யானை வாகனமே கிடையாது. ஒரு இடத்துல உப்பு வந்து ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்காங்க. அப்போ அந்த குருக்கள்கிட்ட பேசுகிறப்ப, ஐயா இங்கே ஒரு ஒரு முக்கியமான எந்த கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பு இங்கே இருக்குது, அந்த யானை வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம் எங்கே இருக்குன்னா, தோ பாருங்கள் உப்பை கொட்டி மறைச்சி வச்சுருக்காங்க பாருங்கன்ட்டு அந்த உப்பை விளக்குனா அந்த ஃபோட்டோ தரங்கமாக பதிவு பண்ணுங்க. முருகரோட பாதம் எந்த இடத்துலையும் இல்லாத கல் தூணில் வச்சிரவேல், யானை வாகனம் குதிரை வாகனம் அங்கே இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே ஒரே கோவிலில் காசி விஸ்வநாதரும், நீங்கள் காசிக்கு போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் புண்ணியம், ராமேஸ்வரம் போயிட்டு காசிக்கு போயிட்டு வந்தால் புண்ணியம், இந்த ரெண்டுத்தையும் ஒரே தரிசனத்தில் பார்க்குறவங்க வந்து பெரிய புண்ணியம்னு சொல்லுவாங்கல்ல. தமிழ்நாட்டில் எந்த கோயில் இல்லாத ஒரு சிறப்பு வடவீதி சுப்பிரமணியர் என்ன இருக்குன்னா, காசி விஸ்வநாதரும் ராமேஸ்வர ராமநாதரும் ஒரே சன்னிதானத்தில் இருக்காங்க. இதே அரைநாறு பெருமானும் தன்னோட பாடல்களை பாடியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியிலையும் வந்து இந்த கோயிலில் பெரிய ஒரு சிறப்பு கொண்டதுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு சில கோயிலில் வந்து நீங்கள் வயலூர் முருகர் பெருமான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கிடைக்கும், சிறுவாபுரி முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயம் கிடைக்கும்னு சொல்லி எல்லா நம்பிக்கைகள். ஆனால் வடவீதி சுப்பிரமணியர் இகப்பரசுரத்தை கொடுக்குறாரு, உனக்கு எது இல்லையோ அங்கே அது கிடைக்கும், இதுதான் அப்படின்னு கிடையாது. அப்படி ஒரு சிறப்பு அந்த கோவிலுக்கு இருக்குது. இந்த காணொலி மூலயமா நான் ஒரு முருக பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னா, யாராவது இந்த காணொலி பார்க்குறவங்க இந்த கல்வெட்டு சம்மந்தமாக படிக்கிறவங்க தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வடவீதி சுப்பிரமணியர் கோயிலுக்கு போங்க. அங்கே நிறைய கல்வெட்டு இருக்குது. அந்த தமிழ் எழுத்துக்களை படித்து எனக்கு தெரியப்படுத்துங்க, இல்லை உங்கள் சமூக எழுத்துக்கூட தெரியப்படுத்துங்க. ஏன்னா பெரிய ஒரு வரலாறு தாங்கி கொண்ட ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் ரொம்ப சிறப்பாக டீட்டெயிலாக சொல்லப்போனால், முருகர் பாடல்லே ஒரு சிறப்பான பாடல் வந்து ஏறுமயில் ஏரிவெளி ஆடமுகம் ஒன்று. அந்த பாடலில் கடைசி வரி ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாள்ன்றது இந்த முருகர் தான். அந்த முருகர் வந்து வடவீதி சுப்பிரமணிய முருகர் தான். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே இந்த முருகர் தான் குறிப்பிட்டு சொல்லப்படுது. அதே சமயத்தில் பெருமாளேன்ற வார்த்தையே முருகருக்கு உண்டான வார்த்தை. பெருமான் இந்த உலகத்தில் ரெண்டு கடவுளுக்கு மட்டும்தான் பெருமான்ற ஒரு வார்த்தை, சிவபெருமானுக்கும் கந்த பெருமானுக்கும். மகாவிஷ்ணுன்றது தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பெருமான் எல்லாமே அருணினார் குறிப்பிட்டு சொன்னது எல்லாமே முருகப்பெருமானை தான். அதில் பெருமாளேன்ற வார்த்தையும் பெருமானன்ற வார்த்தையும் முருகப்பெருமானுக்கு பல இடங்களில் பல ஞானிகள் சித்தர்கள் உணர்ந்து சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி ஒரு பெரிய ஆச்சரியம் வந்து அருணகிரிநாதர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து அங்கே மறைஞ்சிருக்கு. அது இனிவரும் காலம் இந்த காணொலி வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக HRNCயோ இல்லை அறநிலைத்துறை சம்மந்தப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களோ கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு வெளியே கொண்டு வருவாங்க. இன்னொரு பெரிய ஆச்சரியம்னா, இங்கே முதல் மரியாதையை வந்து முருகருக்கு தான். அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அண்ணாமலையாருக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கிறப்போ அதில் முதல் மரியாதை வந்து முருகருக்கு தான் கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிற உற்சவர் தான் இங்கே சூரசம்ஹாரத்துக்கு வரார். அண்ணாமலையார் கோவிலேருந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட பயணப்பட்டு அங்கே இருக்கிற உற்சவர் வந்து இங்கே சூரசம்ஹாரத்துக்கு சூரனை வதம் பண்ணிட்டு திரும்ப போகிறார். இன்னொரு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சூரசம்ஹாரத்துக்கு முன் உருவான கோவில் இது இருக்குல்லங்கம்மா, இதை வந்து அன்னைனாரே பல இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு திருப்புகள் மட்டும் தான் இப்போ அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. நான் அதுக்கப்புறம் முருகர் ஆராய்ச்சியில் பல திருப்புகள் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற கோவில்கள் இருக்குல்ல, அருணகிரிநாதர் சம்மந்தப்பட்ட கோவில், முருகப்பெருமான் சம்மந்தப்பட்ட கோவில், பாடல் பற்ற ஸ்தலம் சொல்கிறாங்க, இது எல்லா இடத்துலையும் முருக சக்தி அபரிவிதமாக செயல்பட்டுருக்கு. இது நீங்கள் உட்காந்து தெரியப்படுறதுக்கு ஒரு 2 மாதம் ஆகும். அது நீங்கள் பயணம் பண்ணுறதுக்கு ஒரு 30 நாள் ஆகும். அதுக்கப்புறம் அதை பற்றி ஹிஸ்ட்ரி தேடி நீங்கள் தொகுத்து வரதுக்கு ஒரு 2 மாதம். அவ்வளோ பெரிய சக்தி வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ வடவீதி சுப்பிரமணிய முருகர் வந்து உண்மையிலே எங்கும் இல்லாத சிறப்பு. யானை வாகனம் குதிரை வாகனத்தில் இருக்கார். அந்த கிரிவலம் போகிறவங்க கண்டிப்பாக முருக பக்தர்கள் இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் மிரண்டு போய் நிற்கிற கோவில் இந்த கோவில், இவ்வளோ நாள் இது வெளியே தெரியாமல் இருந்திருக்கு, இதை தெரிய வைக்கிறதுக்கு முருகர் நம்மளை அமைச்சிருக்காரு. நாளைக்கு இந்த காணொலியை பார்த்துட்டோ இல்லை நான் பேச போகிற விஷயம் பார்த்து முருகர் எக்கச்சக்க கூட்டம் வரும். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி உண்மையிலே எல்லா பக்தர்களையும் ஒரு சுயநலம் வந்துருச்சுங்கம்மா. என்னென்னா, இப்போ வடபழனி கோயிலுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வராங்க. 1,00,000 பேர் வரப்போ அந்த ரெகுலராக வரவங்க இருப்பாங்கல்ல, அவங்க மனசில் என்ன இருக்குன்னா, முருகன் நம்மளுக்கு மட்டும் தான் சொந்தம், நம்ம இவ்வளோ க்ளோஸாக பார்த்துட்டு இருந்தோமே, இன்றைக்கி வந்து பார்க்க முடியலையே. இப்போ நியூ இயர் அன்றைக்கி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அவ்வளோ தூரம் நின்றுச்சு சார். முருகப்பெருமான் வழிகாட்டுதல் படி அவர் கூட உத்தரப்படி இந்த வடவீதி சுப்பிரமணியர் கோயிலை பற்றி இன்னும் ஒரு பெரிய நேர்காணலை வந்து நான் இன்னும் விரிவாக சொல்லுங்கம்மா. இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்ச விஷயமே இவ்வளோ. இப்போ அருணாச்சலேஸ்வரர் கோவிலில், அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுதில்ல, இதுவே முருகருக்குன்னு சொல்லி ஒருத்தர் காணொலி பதிவு பண்ணியிருந்தார், பார்த்தீங்களா? நீங்கள் வந்து இதில் பெரிய மிஸ்டேக் இருக்குமா. அதே மாதிரி ஏன் வந்து அந்த தீபமை வந்து முதல்ல திருப்பதியில் இருக்கிற பெருமாளுக்கு வச்சதுக்கப்புறம் பக்தர்களுக்கு கொடுக்கப்படுது, இதெல்லாம் ஒரு பெரிய மிஸ்டேக். இதோட முழு வரலாறு அங்கே தெரிஞ்சவங்க அவ்வளோ குறைவு. ஒரு சில பேர் கிட்ட கேட்கும்போது ஒரு சில வரலாறு சொல்கிறாங்க. ஆனால் என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நானும் என்னால் உணர்ந்த விஷயத்தை, நான் தேடிய விஷயத்தையும் கண்டிப்பாக அடுத்தடுத்த காணொலியில் வந்து நான் பதிவு செய்கிறேங்க. கண்டிப்பாக சார். சார், திருவண்ணாமலையில் இருக்கின்ற வடவீதி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பற்றினா பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இந்த காணொலியை பார்க்கிற நேயர்கள் அந்த கோயிலுக்கு போய் அந்த முருகப்பெருமானினுடைய அனுகிரகத்தையும் பெற்றுவிட்டு வருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். ரொம்ப சந்தோஷமா. என்னோட இன்னொரு வேண்டுகோள், வடவீதி சுப்பிரமணியர் முருகரை பற்றி நான் சொன்னது வந்து வெறும் ஒரு 5% தான்.
95% ஒரு பெரிய அங்கே அற்புதம் அமானுஷம் இருக்குது. ஐபிசி பக்திலேயே நீங்கள் நிறையா போய் அங்கே பதிவு பண்ணாலும் சரி, இல்லை என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் ஒரு பெரிய நேர்காணல் வடவீதி சுப்பிரமணியம் பற்றி நிறைய பேசுவோம். அடுத்தடுத்த நேர்காணலில் எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. நன்றி சார். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.